கல்யாணமா முடிக்கிறேன் நேற்றுக்கு உனக்கு 4 வருஷம் கேக்குதா? மதுரையில ஒரு இளவி மறுக்கும் தமிழ்தான் எங்க சின்னம்மா பொன்னிவள நாட்டுல மாசமா இருக்கிறாங்களா பிரசவம் பார்க்கணும் வாங்க போறோம். ஒண்ணு வந்துடுதா இங்க வந்த நான் என்ன வந்துட்டேன் நானும் கெட்டவா ஏன் இந்த மாதிரி நாட்டம் பண்ணிட்டு கிளம்பி தின்னு போட்டேன் தென்னப்பழத்துல வேக வேற வழியே இல்ல நமக்கு வேலையாகணும்னா போய் எல்லாம் பண்ணித்தான் ஆகணும்னா சேலை பாரு மந்த அவன் அந்த கடையில தான் தூக்கி விடுறான். அடிச்சு போட பாருப்பா ஒரே அடிக்கா போய் சேர்ந்துருவேன். அங்கிருந்து வந்து ஒரே அடி போயிருவேன். அவள ஒரு மேக்கப் பேசி அவன் நம்ம பக்கம் இருக்கணும்டா. இப்ப அண்ணன் அண்ணன் கிளவிக்கிட்ட மேக்கப் பேசுவோம் பேசுறா. எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமாமா நீ கிளவிக்கிட்ட மேக்கப் பேசுவ கிளவிய சமாதானம் படுத்தணும்னா எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு தெரியும் அது எனக்கும் தெரியும். பங்காளி போனா சீப்பம் பையன் வளநாட்டு சீமையில இருக்கிறாங்கள வளநாட்டுல எங்க சித்தப்பனும் சித்தியும் சித்திக்கு 10 மாசம் ஆகி பிரசவ வலி வந்துருச்சாமா. வலிக்கு விட்டு வந்துட்டாங்களா? வலிக்கு விட்டு வந்துட்டாங்களா? வலிக்கு விட்டு விழுகிறேன் பிரசவ வலி வந்துருச்சாமா. ஒண்ணு வந்துருதா? ஒண்ணு வந்துருது. ஒண்ணும் புரியல. அந்த கால் கொஞ்சம் கேட்காது. அண்ணா இந்த பரமத்து சொல்லுங்க. இந்த சைடு வந்தா தூக்கிட்டு வராரா? ஆமா. ஆத்தா ஆத்தா ஓ பாருங்க சொல்லு. வளநாட்டுல பொன்னிவள நாடு இருக்குல்ல பொன்னிவள நாட்டுல சித்திக்கு பிரசவ வலி வந்து துடி துடிச்சுட்டு இருக்கிறாங்களா? அதனால உனக்கு கூட்டிட்டு போறதுக்கு சித்தப்பு வந்து இருக்கிறேன். வா போல சித்தப்பனுக்கு பிரசவம் வலி வந்துடுதா? பிரசவம் வலி வருமா? பொன்னிவளநாடு சீமையில சித்திக்கு வந்து பிரசவ வலி. நீ நல்ல பிரசவம் பாப்பீல்ல? வா போய் பிரசவம் பார்த்துட்டு வேணுங்கிறத வாங்கிட்டு வருவியாமா? அப்படியா? அதேதான். சரி சரி பேசுறோம் நம்ம கிளம்பிக்கிட்ட. சரி வாரம் போ. அப்படியா? பின்னாடி வர்றதுல இல்ல உனக்கு கையோட கூட்டிட்டு கையோட நானும் கையோட வச்சுட்டா கிளம்பிக்காருல்ல. அட